ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ரீசெண்டாக ஒரு vlog போட்டிருந்தோம். மயிலாப்பூரில் கொலு பொம்மை எந்த ஸ்ட்ரீட்டில் விற்கிறாங்க, எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி மாடல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தோம். அது வந்து ஒரு ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் எந்த கொலு பொம்மைக்குமே நீங்கள் வந்து ப்ரைஸ் சொல்லலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. பிகாஸ் அது வந்து நம்மளுக்கு ஒரே ப்ரைஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. அங்கே எதுவும் ப்ரைஸ் டேகும் பண்ணி வைக்கல. நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம எப்படி பார்கெயின் பண்ணுறோம், என்னெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு சுத்தமாக பார்கெயின் பண்ண வராது. நான் போனேன்னா எனக்கு இரநூறுபா பொருள் ₹500 விற்பாங்க. அந்த அளவுக்கு நான் ஒரு வெர்ஸ்ட் மெட்டீரியல் பார்கெயினில். பட் நீங்கள் நல்லா பார்கெயின் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக பண்ணலாம். என் ஹஸ்பண்ட்லாம் ரொம்ப வண்டர்ஃபுல்லாக பார்கெயின் பண்ணுவார். எனக்குலாம் சுத்தமாக வராது. ஸோ அதனால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரைஸ். அதனால தான் நான் யார்கிட்டையுமே ப்ரைஸ் ஒன்றும் கேட்டு சொல்லலை. ஸோ நானும் எந்த பொம்மையும் வாங்கலை. பிகாஸ் நான் பழக்கம் இல்லை, எங்கள் வீட்டில் கொலு வச்சு பழக்கம் இல்லை. ஸோ நானுமே வாங்கலை. உங்களுக்கு காட்டணும் அந்த ஸ்ட்ரீட் எப்படி இருக்கும், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் எந்த மாதிரி பொம்மை வாங்கணும்னு நினைப்பீங்க அப்படின்றது காட்டணுன்றதுக்காக தான் அந்த மயிலாப்பூர் vlog போட்டிருந்தேன். ஸோ ஹோப் நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வியூஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் நவ் துரைப்பாக்கமில் இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய குட் நியூஸ். நமக்கு துரைப்பாக்கமில் மினிசோ வந்திருக்கு. இது வந்து செப்டம்பர் 15லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து என்னோடய ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது நான் பார்த்தேன், கிராண்ட் ஓப்பனிங்னு போட்டிருந்தது. ஸோ பார்த்த உடனே கேப்சர் பண்ணிட்டேன். ஒரு நாள் நான் போய் இந்த ரீசெண்ட் வீக்கெண்டில் தான் போய் விசிட் பண்ணேன். அண்ட் இட் ஹேஸ் 2 floors, ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர், ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. ஸோ மெனி ப்ராடக்ட்ஸுங்க. எனக்கு தெரியல யாரெல்லாம் மினிசோவோட ஃபேன்ஸுன்னு எனக்கு தெரியல. பட் தென் நான் ரொம்ப பெரிய ஃபேன். எங்கே போனாலும் மினிசோ கண்ணில் பட்டதுன்னா ஏதாவது வாங்கணும், இல்லை அட்லீஸ்ட் விண்டோ ஷாப்பிங்காவது பண்ணணும்னு ஆசைப்படுவேன். பிகாஸ் ஐ லைக் சம்திங் விச் இஸ் ரியலி கலர்ஃபுல். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும். லைக் இந்த இங்கிலீஷ் கலர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, லைட் கலர்ஸில் இருக்கணும். அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பார்க்கணும், டிஸ்கவர் பண்ணணும். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் என்கிட்ட என்னோடய பேக்கில், என் கபோர்ட்லலாம் இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தான் நம்மளுக்கு மினிசோ. எல்லாமே இந்த பியூ லெதர்ஸில் இருக்க பவுச்சஸ், வாலெட்ஸ் எல்லாமே பியூ லெதர் மாதிரி தான் அவங்களும் வச்சுருப்பாங்க, விச் இஸ் ரியலி குட். அது ரொம்ப சீக்கிரமாக பியாது, கிழியாது. ஸோ இது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான ஒரு இடம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மினிசோவை மட்டும்தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் நாட் அட் ஆல் அ பெய்ட் ப்ரமோஷனுங்க. எனக்குலாம் பெய்ட் ப்ரமோஷன் யாரும் அப்ரோச்லாம் பண்ணலை. பட் தென் எனக்கு நான் வந்து நிறைய ஷாப்பிங் போகணும், இல்லை அட்லீஸ்ட் விண்டோ ஷாப்பிங்காவது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு, கொஞ்சம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஸோ போகிற இடத்துல உங்களுக்கு vlog எடுத்து நான் காட்டுறேன். அண்ட் மினிசோ இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட். ஸோ அதனால நான் அங்கே போய் பார்க்கணும் அப்படின்றதுனால தான் போனேன். உங்களுக்கு அங்கே கிடைக்காத ப்ராடக்ட்ஸ் இல்லைங்க. நிறைய இடத்துல மினிசோ இருக்குது. அது வந்து வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருந்திருக்கும், இல்லை ஒரே ஒரு ஃப்ளோர் மட்டும் தான் வச்சுருந்துருப்பாங்க. பட் இங்கே வந்துட்டு நான் யூஸ்வலாக பார்க்குறத விட நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தேன். அண்ட் ஐ டுக் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours இல்லை 2 hours இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாக பார்த்து முடித்து ஒன்றுமே ஒரு பேக்கேஜிங்கும் பார்த்து நான் வாங்கினேன். ஸோ அதனால் யூ ஹாவ் மெனி திங்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் மினிசோவில், துரைப்பாக்கமில். மற்ற பிரான்ச்சஸ்லேயும் நான் பார்த்துருக்கேன். ஒரு சில இடத்துல 2 floors இருக்குது, ஒரு சில இடத்துல ஒரே ஃப்ளோரில் கவர் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே நான் 2 floors சொல்கிறதுக்கு காரணம் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருந்தது. ஆர்கனைசர்ஸ் இருக்குது, பவுச் இருக்குது, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்குது, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, கிச்சன் வேர்ஸ் இருக்குது, ஹோம் டெக்கர்ஸ் இருக்குது, பர்சனல் யூஸ் இருக்குது, ரெஃப்ரெஷ்னர் இருக்குது, ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது, டிஷ்யூஸ் இருக்குது, நோட் பேட்ஸ் இருக்குது, ஸ்க்ரிப்லிங் பேட், வாட் நாட். சீரியஸ்லி என்னோடய ஆஃபீஸில் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், என்ன மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்க மினிசோவோட ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன், தயவு செஞ்சு இங்கே போய் விசிட் பண்ணுங்கள், இது வந்து ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய டால்ஸ் உங்கள் முன்னாடி தெரியுதுன்னு நினைக்கிறேன். நிறைய டால்ஸ் அண்ட் ஸோ கலர்ஃபுல். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா மினிசோ பிரான்ச்லேயும் இருக்க ப்ரைஸிங் தான் எங்கேயும் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் தென் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரான்ச் ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாஸ் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், ரீசெண்டாக பண்ணதுனால உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதை பாருங்கள், எல்லாமே மினியேச்சர்ஸ் தான். ஆப்வியஸாக மினிசோவில் மினியேச்சர்ஸ் தான் இருக்கும். பட் தென் ஆல் வெரைட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு மினியேச்சர் இருக்குன்னும் போது வை ஷுட் பி லீவ்ல. பாருங்கள், ஸ்பூன்ஸ் இருக்குது, ஃபோக்ஸ் இருக்குது, யூ ஹாவ் லாட் மெனி திங்ஸ். அண்ட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா விட்டால் மொத்த கடையும் வாங்கலான்னு இருந்துச்சு. பட் அது நம்மளுக்கு முடியணும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாத்தையுமே அடக்கி வாசித்து ஒரு குட்டி ஷாப்பிங் நான் பண்ணிட்டு வந்திருக்கேங்க. அதை நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அடுத்தது எங்கே போகணுன்னு பார்க்கலாம்.
பக்கத்துலேயே சாய் கிங்ஸ் இருக்குங்க. நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம். என்ன மாதிரி டீ அண்ட் சமோசா கூட சாப்பிட்லாம். ரொம்ப லவ்லியாக இருக்கும். ஸோ நாங்கள் போய் பக்கத்தில் ஒரு டீ அண்ட் சமோசா சாப்பிட்டோம். இட் வாஸ் ஸோ லவ்லி யம்மி. சாய் கிங்ஸில் குடித்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ நல்லா இருக்கும்னு. தென் ஐ பிளானட் அங்கேயே தான் இருக்குது. எனக்கு ஐ பிளானட்டில் டேப்பில் ஒரு வேலை இருந்துச்சு. கொஞ்சம் போய் பார்க்கணும், செட்டிங்ஸ் எல்லாம் செக் பண்ணணும்னு சொல்லி நான் போகணுன்னு நினச்சேன். ஸோ ஐ பிளானட்டும் மேலே இருக்குது, சாய் கிங்ஸ்க்கு மேலே. சாய் கிங்ஸு பக்கத்து பில்டிங் தான் நம்மளுக்கு மினிசோவும் இருக்குது. ஸோ எல்லாமே அங்கேயே இருந்தது. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் அங்கே வாங்கினது வந்துட்டு டெய்ஸியில் ஒரு ஃப்ளேவரில் ஹேண்ட் க்ரீம் வாங்கினேன். இட் ஹேட் ஸோ குட் ஃப்ராக்ரன்ஸ். ஸோ அதனால் அது வாங்கினேன். அது ஆல்மோஸ்ட் 200 ருபீஸ் இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் நான் கார்ட்டூனில் பார்ப்பேன், டெய்ஸின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த பொம்மைக்காகவே நான் வாங்கியிருந்தேன். தென் கார் ரெஃப்ரெஷ்னர்னு சொல்லுவாங்கள்ல, லைக் அதோட இந்த பாட்டில் நீங்கள் வந்து மேலே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள ஹோல்ஸ் போட்டுட்டு திருப்பி அந்த பாட்டிலை மூடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு காரில் வைக்கும் போது நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த மேலே இருக்க ஸ்டிக்கர் மட்டும் நீங்கள் எடுக்கணும். உள்ளே வந்து பபிள்ஸாக இருந்துச்சு. ரொம்ப பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் யூனிகார்ன் இஸ் சம்திங் தட் இஸ் ரியலி ஃபேவரட் ஃபார் எவ்ரி ஒன். இது எப்படி ஓப்பன் பண்ணணும்னு நான் காட்டுறேன். இதுக்கு மேலேயே ஒரு ஸ்டிக்கர் போட்டிருக்காங்க. பேக்கேஜிங்லாம் ஸோ வண்டர்ஃபுல்லுங்க. இப்போ பாருங்கள், அந்த ஸ்டிக்கர் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாக்ஸே வந்து ஹோலாக இருக்கும் உள்ளே. ஸோ அந்த ஹோல்ஸில் மட்டும் ஃப்ராக்ரன்ஸ் வர்ற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் லிமிட்டடாக வரும், அதனால் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் சர்ப்ரைசிங்லி உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கு ஃப்ரண்ட்லேயும் ட்ரை மீன் இருக்குது. அதனாலேயே நம்ம மினிஸோ போகணும். சரி, நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் அவங்க வச்சுருக்காங்க, விச் இஸ் ரியலி குட்ல. அதுக்கப்புறமா வந்து ஒரு பாட்டில், கிளாஸ் பாட்டில் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். பிளாஸ்டிக்லேயும் இருந்தது. பட் தென் ஐ ஃபெல் கிளாஸ் பாட்டில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து 2 பீஸ் வாங்கியிருந்தேன் நான். இதில் ஒன்று தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 230 ருபீஸ் நினைக்கிறேன். உங்களுக்கு அதில் ப்ரைஸிங் இருக்கும், நான் காட்டுறேன் இருங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. 300 ml தான். நீங்கள் இப்போ லெமன் ஜூஸ்லாம் ஏதாவது கொண்டு போனோம் அப்படின்னா 230 ருபீஸுங்க. ஸோ நீங்கள் லெமன் ஜூஸ்லாம் கொண்டு போனோன்னா இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அண்ட் இன்னொரு விஷயம் வாங்கியிருந்தேன். இது பார்த்தா உங்களுக்கு சாக்லேட் மாதிரி இருக்கும், பட் சாக்லேட் கிடையாது. இது உள்ள சாக்லேட் மாதிரி குட்டி குட்டி கவர்ஸில் உங்களுக்கு டிஷ்யூஸ் இருக்குது. அண்ட் உள்ள அவங்களே ஒரு பவுல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஏதாவது சீரம் வச்சுருக்கீங்க, இல்லைன்னா ஏதாவது மாய்ஸ்சரைசர், ஏதாவது லிக்விட் ஃபார்மில் வச்சுருக்கீங்க, இல்லைனா நீங்கள் டொமேட்டோ யூஸ் பண்ணணும் ஃபேஸ்க்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பவுலில் வந்து நீங்கள் அதை கொஞ்சம் போட்டுட்டு இந்த சாக்லேட் மாதிரி இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த ஃபேஸ் மாஸ்க்கு அது உள்ள டிப் பண்ணி வைக்கணும். 15-20 மினிட்ஸ் கழித்து அந்த ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட ஃபேஸ் ஷேப்லேயே இருக்குங்க. நீங்கள் அதை ஃபேஸில் போட்டுட்டு ஹாயாக 20 மினிட்ஸ் உட்காந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் சீரியஸ்லி லவ்லிங்க. பிகாஸ் நம்மளுக்கு பிடிச்ச சீரமோ இல்லை நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு அக்செப்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ்க்கு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் தென் நம்மளுக்கே ஃபேஸ் மாஸ்க் வாங்கும்போது அது ஒரு சில டைம் நமக்கு அலர்ஜிக்காக இருக்கலாம். பட் திஸ் இஸ் சம்திங் ஹெல்ப்ஃபுல். ஸோ இதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த அகர்பத்தி வந்துட்டு நான் வேறு ஷாப்பிங் போனேங்க. அப்போ வந்து இந்த அகர்பத்தி வாங்கினேன். அந்த ஷாப்பிங் வ்ளாகும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இது தெரியாமல் இந்த வ்ளாகில் வந்துருச்சு. இது வந்து கவுடாங் வச்சு பண்ண ஒரு அகர்பத்தி. இட் ரியலி ஹேட் அ வெரி குட் ஃப்ராக்ரன்ஸ். நான் ட்ரை பண்ணேன். இதோட vlog நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். Hope you really enjoyed my video. Thank you so much for watching and please do subscribe to my channel. உங்களுக்கு எந்த suggestions இருந்தாலும் comment boxல போடுங்க. I'm ready to answer for it. Thank you. Bye bye.